கோச்சாரத்துல எங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆனா நாங்க ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா மோசம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஜென்மகுரு அப்படின்லாம் பயமுறுத்தினாங்க, நாங்க அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா எங்களுக்கு தலை சம்பந்தமா, உடம்பு சம்பந்தமா, கொழுப்பு சம்பந்தமா ஏராளமான ப்ராப்ளம்ஸ் எங்களுக்கு வந்துருச்சு. மொத்தமா இருந்த எல்லா பணமும் போயிடுச்சு. இதுக்காக நாங்க கடனை வாங்கி இன்னைக்கு கடனும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியே ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியா விழுந்துடுறதுனால இவர்களுக்கு இவர்களே நிறைய நேரத்துல வில்லனாக மாறுகிறார்கள். எப்படின்னா, இனிமே இவர்களுக்கு தோல்வி, அவமானம், வம்பு, வழக்கு போன்ற விஷயங்களில் ஹாய் வியூவர்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி மே மாதம் 15ஆம் தேதி நடக்க இருக்கிறது. குரு பயிற்சி. அதாவது இந்த விஸ்வாவசு என்ற ஒரு வருடம் பிறந்தவுடன் 2 முக்கியமான பயிற்சிகள் வருகிறது. ஒன்று ராகு கேது பயிற்சி, மற்றொன்று குரு பயிற்சி. மேலோட்டமா பார்க்க போனா இந்த 2 பயிற்சிகளுக்குமே ஒரு லிங்க் இருக்கு. என்ன லிங்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு என்ற கிரகம் ராகுவை பார்க்க இருக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பது அனைவருக்குமே நன்றாகவே தெரியும். இந்த விஸ்வா என்பது பொதுவாக மக்களையும், அதாவது அனைவரையுமே குறிக்கக்கூடியது. வசு என்ற சொல்லுக்கு சம்பத், அதாவது அனுகூலம், ஐஸ்வர்யம் என்று அர்த்தம். இப்பொழுது அஷ்ட வசுக்கள் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? அதாவது நிறைய பேருக்கு வசுக்கள், அதாவது சம்பத்துக்கள், அனுகூலங்கள், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த விஸ்வாவசு வருடம் அமைய இருக்கிறது. இந்த குரு பயிற்சியை நிறைய பேர் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, வழக்கமா ஒரு குரு பயிற்சி நடக்கும் பொழுது ஒரு சில ராசிகளுக்கு நன்மை நடக்கும், ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் அனுகூலம் இல்லாத பலன்கள் நடக்கும். ஆனால் இந்த தடவை மேலோட்டமாக பார்த்தாலே அனைத்து ராசிகளுக்குமே நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறது. அதிலும் ஒரு சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு எதிர்பாராத விபரீத ராஜயோகமும் கிடைப்பதற்கு தயாராக இருக்கிறது. மேலும் காலபுருஷ சக்கரம் மேஷத்திலிருந்து தொடங்கும் பொழுது பாக்யாதிபதி குரு சொந்த வீட்டை பார்க்க இருக்கிறார். மேலும் மேஷத்திற்கு 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கலத்திரம் தொடர்புகள் ஸ்தானத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர மேஷத்திற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியை குரு பகவான் 9வது பார்வை, அதாவது விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த 11வது வீட்டில் தான் ராகு என்ற கிரகம் அமர இருக்கிறது. இந்த குரு ராகு பார்வை என்பது குரு சண்டாள யோகமாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறது. அதாவது மேலோட்டமா பார்த்தோம்னா இந்த ராகுங்கிறது ஒரு இருள் கிரகம். இந்த இருள் கிரகமானது நன்மையும் கொடுக்கும், தீமையும் கொடுக்கும், தான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. ஆனால் இந்த தடவை ராகு என்பவர் நன்மையை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலால, ஒரு கட்டளையில் அமர்கிறார். ஏன் அப்படின்னா, குரு ராகுவை பார்ப்பதனால் அதன் இருள் விலகி சுபக்கிரகமாக மாறி அனுகூலமான பலன்களை இந்த ராகு என்பவர் இனி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நிறைய பேர் இந்த குரு பயிற்சியை ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது துல்லியமாக காண்போம். ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே என்ன சொல்வார்கள் என்றால், சார் எப்பொழுதுமே எங்களால தான் சார் மற்றவங்களுக்கு நல்லது நடக்குது,
எங்களுக்கு யாருமே எதுவுமே செய்யறதே இல்லை சார். அது வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே எங்கள்கிட்டேருந்து தான் சார் எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் ராசி அதிபதி சுக்கிரன்கிறதுனால கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் கொஞ்சம் லக்ஸரியாகவும் நாங்கள் செலவு செய்வோங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது. அதனால் எங்களை எல்லாரும் நன்றாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. கோச்சாரத்தில் எங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆனால் நாங்கள் ஒரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா மோசம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ராசியில குரு உட்காந்துருச்சு. இந்த பழைய குரு பயிற்சி ஆரம்பிக்கும் பொழுதே எல்லாருமே அஷ்டமாதிபதி ஜென்மத்துல உட்காருது, ஜென்ம குரு அப்படின்லாம் பயமுறுத்தினாங்க. நாங்கள் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா எங்களுக்கு தலை சம்பந்தமா, உடம்பு சம்பந்தமா, கொழுப்பு சம்பந்தமா ஏராளமான ப்ராப்ளம்ஸ் எங்களுக்கு வந்துருச்சு. ஒரு விதமான டிப்ரெஷன்ல போய் மாட்டிக்கிட்டோம். தெரியாதனமா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணினோம். முதல்ல ஏதோ ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்து எங்களை ஆசை காமிச்சாங்க. அதை நம்பி நாங்கள் மேலும் இன்வெஸ்ட் பண்ணினோம். மொத்தமாக இருந்த எல்லா பணமும் போயிடுச்சு. இதுக்காக நாங்கள் கடனை வாங்கி இன்னைக்கு கடனும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோம். யார்கிட்டயாவது ஏதாவது சும்மா ஃப்ரெண்ட்லியா ஃபோன் பண்ணினா கூட இவர் கடன் வாங்குறதுக்கு தான் ஃபோன் பண்றாருன்னு எல்லாருமே எங்களை நினைச்சுக்கிறாங்க. இதுதான் சார் எங்களுடைய சிச்சுவேஷன். இப்போ ரிஷபராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார். அதையும் தவிர ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்வதும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்வதும், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதும் உங்களுக்கு அதுக்கும் மேல அப்படின்னு சொல்வதை போல் மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இந்த குரு பயிற்சி தயாராக இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியே ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியா விழுந்துடுறதுனால இவர்களே நிறைய நேரத்துல வில்லனாக மாறுகிறார்கள். எப்படின்னா இவர்களாகவே வலிய போய் ஒரு பிரச்சனையில் சிக்கி கொள்கிறார்கள். ஒரு வேகத்துல பண்ண போய் சரியா கவனிக்காம இவர்கள் ஒரு கடனையோ, ஒரு எதிரியையோ, ஒரு நோயையோ வாங்கி கொள்கிறார்கள். இப்போ இவங்களுக்கு முதல் குட் நியூஸ் என்னன்னா, இவங்களுக்கு இந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ருணம், ரோகம், சத்ருஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்போ அது எதிரியா இருந்தாலும், நோயாக இருந்தாலும், கடனாக இருந்தாலும் அதிலிருந்து ஏதோ ஒரு விதத்தில் இவர்கள் வெளியே வருவதற்குண்டான வாய்ப்பு என்பது கண்டிப்பாக இருக்கிறது. அதையும் தவிர குரு 2ஆம் வீட்டில் அமர்வதனால் தனம், குடும்பம், வாக்கு, இனிமேல் இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் என்று கேட்டால், இதனால் வரை அவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை, காப்பாற்றக்கூடாது அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் கிடையாது. அதற்குண்டான வருமானம் அவர்களிடம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா கிரெடிட் கார்டில் லோனு, டெபிட் கார்டில் லோனு, பர்சனல் லோனு, ஆட்டோமொபைல் லோனு, என்னென்ன லோன் இருக்கோ அனைத்து லோன்களையும் மொத்தமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது ரிஷபராசி நபர் இந்த பெரிய கேட்டட் கம்யூனிட்டிலெல்லாம் இருக்கும் பொழுது கடனை கொடுத்தவங்க வசூல் பண்றதுக்கு கம்யூனிட்டி வாசல்ல நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே அப்படியே மொபைல ஏரோப்ளைன் மோட்ல போட்டு பின்னாடி வழியாக ஓடி விடுவார்கள். அப்படித்தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இனிமே இவர்களுக்கு தோல்வி, அவமானம், வம்பு, வழக்கு போன்ற விஷயங்களில் இவர்கள் ஜெயிப்பார்கள். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது தான் நம்ம அவமானப்படக்கூடிய இடம். இந்த 8ஆம் இடம் குருவின் சொந்த வீடாக இருந்து அதே வீட்டை குரு 7ஆம் பார்வையாக பார்க்க இருப்பது என்பது கண்டிப்பாக இவர்களுக்கு இந்த அவமானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து வெளிவரக்கூடும். சார், இதுக்கெல்லாம் எங்களுக்கு வருமானம் வருமே, அது எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டா, இவர்களுக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்வதுதான் இவர்களுடைய தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானத்திற்கு குருவின் 9வது பார்வை. இது எப்படி அமைகிறது என்றால், இங்கு குரு லாபாதிபதியாக 10ஆம் வீட்டை பார்க்கிறது. அதாவது லாபாதிபதி ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறது. இந்த ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்த ராகு என்ற கிரகம் குருவின் ஒளியை பெற்று இவர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில்
ஒரு விஸ்தாரமான வெற்றி. நேற்று வரைக்கும் ஏலக்காய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நபர் இன்னைக்கு ஏரோப்ளைன் வியாபாரம் பண்ண போனா எப்படி வருமோ, நேற்று வரைக்கும் கடலை மிட்டாய் வித்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் இன்னைக்கு ஒரு கப்பல் வியாபாரம் பண்ணா எப்படி வருவாரோ, அதை போன்ற ஒரு அமைப்பை அவர்களது தொழில் மற்றும் துறைகளில் ஏற்படுத்தும். அப்போ அதுக்குண்டான ஐடியாஸ், ப்ராடக்ட், ஸ்டாக்கு, ஷோரூமு, குடவுனு, சேல்ஸ், சர்வீஸ் போன்ற அனைத்து பேக்கப்பும் வைத்து கொள்ள வேண்டும். ஃபெதர் ஆன் த கேப் அப்படின்னு சொல்வதை போல் இவர்களுக்கு இங்கு லாபஸ்தானத்தில் இவர்களுடைய ஜீவனாதிபதி சென்று அமர்கிறார். அதாவது லாபஸ்தானாதிபதி ஜீவனத்தை பார்க்கிறார், ஜீவனாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இது போல் ஒரு கோல்டன் பீரியட் எல்லாம் இனி ரிஷப ராசிக்காரர்களுக்கு வருமா அப்படின்னா பல ஜோதிடர்களுக்கே இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காது. ஒரு நிகரற்ற லாபம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, எதை போட்டாலும், கல்லை போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகும், மண்ணை போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி ஒரு டயத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மேலும் 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 வெற்றி அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும். சார் எல்லாமே நல்லா இருக்கே, ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா, இவர்களுக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் வந்து அமர்கிறார். இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது இடம், பொருள், வீடு, வாகனம், மாத்துர்ஸ்தானம். தாயாரின் உடல் நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாகனங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர் ஆரம்பிக்கும் பொழுதே முதல் நாள்லயே அந்த ரிப்பேரை நீங்க வந்து முடிச்சிடுங்க. அதை முடிக்காம அப்படியே விட்டீங்கன்னா போக போக அது ஒரு பெரிய ரிப்பேர் ஆகும். உங்க வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேரு, பைப்பு ஒர்க் அவுட் ஆகலை, கரண்ட் ஒர்க் அவுட் ஆகலை, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல கிராக் விட்டுருக்கு அப்படின்னா ஆரம்பத்திலேயே நீங்க அந்த விஷயத்தை சரி பண்ணிடுங்க. அதை அப்படியே நீங்க விட்டீங்கன்னா அது நாளுக்கு நாள் அது ஒரு பெரிய ரிப்பேரா போகும். இதையும் தவிர கல்வியில் படிக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனமும் கூடுதல் நாட்டமும் தேவை. இவர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் ஏதாவது ஒரு டைம் பிள்ளையார்பட்டி போய் நீங்க கணபதியை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது, ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ச்சியா செய்யறது. அதாவது இந்த கேது பகவான் 4ஆம் வீட்டில் வந்து அமரும் பொழுது மனித தலை இல்லாத தெய்வங்கள், அப்போ கணபதி, ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு தொடர்ச்சியா பண்ணி கொண்டு வருவது உங்களுக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுல பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, 10ஆம் இடம், 11ஆம் இடம் லாபம், ஜீவனம், 2ஆம் இடம் தனஸ்தானம், இந்த 3 வீடுகளுமே எதிர்பாராத ஒரு டைமென்ஷன்ல விபரீதமா இவர்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு கோல்டன் பீரியடை நீங்க யூஸ் பண்ணி குடும்பத்தில் சுபகாரியங்கள், குழந்தைகளுக்கு கல்யாணம், வெளிநாட்டு வாய்ப்பு, வியாபாரம், அபிவிருத்தி, ஐஸ்வர்யம், ப்ராப்பர்ட்டி வாங்கிறது போன்ற அனைத்து விஷயங்களையும் நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். அதாவது நல்ல தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைச்சா எப்படி இருக்குமோ அதை போல் இது நாள் வரை என்னென்னமோ கஷ்டத்தில் சிக்கி சின்னா பின்னமாக சீர்குலைந்து போன அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு கோல்டன் பீரியடாக, ஒரு ஃப்ளரிஷிங் பீரியடாக இந்த குரு பயிற்சி வர இருக்கிறது. இதனை நீங்கள் பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். அம்மாவோட ஹெல்த் இதை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து தேவையான கை வைத்தியம், இயற்கை வைத்தியத்தை வைத்துக் கொண்டால் போதுமானது. நத்திங் டு பேனிக். திஸ் இஸ் a very flourishing period for ரிஷபராசி. வாழ்த்துக்கள், நன்றி. நண்பர்களே, இந்த காணொளியை உங்களது நண்பர்களுக்கும், குறிப்பாக அவர்கள் இதே ராசியில் இருக்கும் பொழுது உங்களது உறவினர்களுக்கும் நீங்கள் இதனை ஷேர் செய்யுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள், வெற்றி.